அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மக்கள் நீதி மையம் கட்சியை சார்ந்தவரும் மனநல மருத்துவருமான டாக்டர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். சார் வணக்கம். நிறைய பேசணும். கமலஹாசனுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து அடிச்சு சொன்னீங்க. கமலஹாசன் போகவே மாட்டாருங்க. கமலஹாசனுடைய மூளையை நான் ரிசர்ச் பண்ணி நான் சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை திமுகவுக்கு போக மாட்டார் அப்படின்னீங்க. போயிட்டார். கூட்டணி வச்சதோடு இல்லாமல் ஒரு பாராளுமன்ற மேலவை பதவியும் வாங்கிட்டார். எப்படி பார்க்குறீங்க? மார்சலும் நானும் கடந்த ஒரு வருஷமாக இது வரைக்கும் ஒரு 5 இன்டர்வியூ பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். அரசியல் சார்ந்த இன்டர்வியூ கொடுக்கறது தமிழ் நிறம் சேனலில் மட்டும்தான். என் மேலே அன்பும் என் மேலே நம்பகத்தன்மையும் அபிமானமும் கொண்ட ஒரு சில 100 பேராக இருந்தால் கூட அவங்களுக்காக என்னோட கண்டிப்பாக இந்த 5 வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு என்னோட கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. நான் ஒரு மருத்துவன், மனநல மருத்துவன். என்னோடய வேலை தொழில் மருத்துவம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ விழிப்புணர்வு கொடுக்கறதுங்கிறத தான் கடந்த 20 வருஷமாக நான் ஊடகங்களில் பண்ணிகிட்ருக்கேன். 2018 திரு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் தொடங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு புனிதமான மனிதர் அரசியல் களத்தில் இறங்குறாரு அப்படிங்கிற சமயத்தில் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியதுங்கிறது ஒவ்வொரு தமிழனோட கடமை அப்படின்னு நான் மனசார உணர்ந்ததால் கட்சியில் சேர்ந்து அன்னையிலேருந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். சமீபத்திய ஒரு வீடியோவில் மார்சல்கிட்ட கண்டிப்பாக கமலஹாசன் திமுக அங்கம் வகிக்கும் கூட்டணிக்கு போக மாட்டார். அப்படி போனார் அப்படின்னா நான் அரசியலில் ஒரு அரசியல் விஷயத்தில் நான் ஒரு அரைவேக்காடு, எனக்கு சுத்தமாக புரிதலே இல்லை, இதை பற்றி இனிமேல் பேச மாட்டேன்ற ஆனந்தா அப்படின்னு நான் ஒத்துப்பேன். அதே மாதிரி கமலஹாசன் திமுகவோட போய் சேருவார்னு சொல்லிகிட்டு இருக்கிற தமிழகத்தின் ஊனமுற்ற 4வது ஊடகங்கள், 4வது தூண்கள், ஜனநாயகத்தின் 4வது தூண்கள் என்று அழைக்கப்படுகிற ஊடகங்கள், அதில் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கிற சவுக்கு சங்கர், மணி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் மக்கள் நீதி மையம் ஆஃபீஸில் பியூனாக வேலை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னையும் சேர்த்து தான் சொன்னீங்க. ஆமாம், அவரையும் சேர்த்து, அவருக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னு வேறு சொல்லியிருந்தேன். அதை நான் பாதுகாக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வீடியோவே இந்த இதில் நான் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் சேர்ந்துட்டார் இல்லையா, அப்படின்னா நான் அரசியல் பற்றியே பேச மாட்டேன்னு தானே அர்த்தம். அப்படியே நீ அரசியல் இன்டர்வியூக்கு நீ பொத்திட்டு போக வேண்டியதானே, உங்கள் வேலையத்தோட முடிஞ்சதில்லை. நீ இன்னும் மறுவாட்டி அவங்க கேமரா தூக்கிட்டு வந்திருக்காங்க, நீ உடனே பேட்டி கொடுக்குறியாங்கிறது உங்களோட எண்ணமாக இருக்கும். அந்த கோவம் இருக்கணும். ஆனால் ஏன் ஆனால் மார்சல் அன்னைக்கு சொல்லிட்டு போனார், அவர் டிஎம்கேல சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி நான் கேமரா தூக்கிட்டு வருவேன் சார்னார். ஆனால் பாருங்கள், 8, 9, 10 இன்றைக்கி தேதி 26 இவ்வளோ நாளாக அவர் வரல. ஏன்னா கமலஹாசன் எடுத்த முடிவுனால நான் அவர் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன். அவர் இந்த மாதிரி அவர் ஏமாற்றிட்டாரேன்னு அவருக்கு ஒரு இளம் ஊடகவியலாளர் லைவ்லா காலேஜில் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காரு, ஒரு யங் ஜீனியஸ், வருங்காலத்தில் பிபிசி லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஊடகவியலாளர். அந்த பையனுக்கு என் மேலே ஒரு கனிவுன்னு வச்சிங்களேன். ஐயோ டாக்டர் இப்படி அடித்து பேசினாரு, ஐயோ பாவம்னு என்னை பார்க்குற அளவுக்கு அவருக்கு மனசு வருத்தம் எனக்கு புரியுது. ஏன்னா நான் அவர் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ நினைக்கிறேன் அன்னாறு வேலையத்தில் போய் பேட்டி கொடுத்தாரா.
அப்போ வந்து நான் பெங்களூரில் கான்ஃபரன்ஸில் இருந்தேன். அப்போ வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அதெல்லாம் கண்டிப்பாக சேரவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சான்ஸே கிடையாது. எங்கே டிஎம்கே கூப்பிட்டு போய் எப்படி சேருவார், சும்மா உடனே பேசிட்டு போகிறேன்ட்டு நான் பாட்டுக்கு தான் இருந்தேன். அப்புறம் அன்றைக்கி நைட்டு போனதுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரி, அப்படி வந்து மார்ஷல் கிட்ட நான் போட்ட ஒரு சபதம் வந்து தோற்று போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் தொடர்ந்து அரசியல் சம்பந்தமாக பேசுவது சரியானதாக இருக்காது அல்லவா? ஆனாலும் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து வழக்கமாக நான் மற்ற அரசியல்வாதிங்க மாதிரி நான் சாப்புகள் சொல்கிறதோ நியாயப்படுத்துறதோ சில வார்த்தைகள் இப்போ முட்டு கொடுக்கறது, கம்பு சுற்றுறது, உருட்டுறது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படிலாம் பண்ணி நாம் வந்து எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் ஆகிறதோ இல்லை ஜனாதிபதி கவர்னர் ஆகிறதுலாம் நம்மளோட நோக்கம் கிடையாது. கமல்ஹாசன் வந்து ஒரு மகா கலைஞன். அவனுக்கு செய்கிறதுக்கு ஒரு காதலிச்சு ரசித்து செஞ்சிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கலை இருக்கும் போது அதை தாண்டி மக்களுக்கு நன்மை செய்யணும்னு ஒரு களம் கண்டார் இல்லையா? அந்த மாதிரி இந்த அரசியலுங்கிறத தாண்டி எனக்கு செய்கிறதுக்கு ஒரு உன்னதமான ஒரு தொழில் இருக்கு. ஆனாலும் இது பற்றி பேசுகிறதுக்கு காரணம் கமல்ஹாசன் என்ற ஒரு மாமனிதர் தான். சரி, இப்படி பேசணும் இல்லையா? அன்னைக்கு வந்து சனிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை 8ஆம் தேதி 9ஆம் தேதியோ அந்த முடிவு பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு நைட்டு தூக்கமே இல்லை. சுத்தமாக தூங்கலை. நைட்டு பெங்களூரில் கான்ஃபரன்ஸில் நைட்டில் எழுந்திரிச்சு உட்காந்து மறுநாள் செகண்ட் டே கான்ஃபரன்ஸு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். மக்கள் நீதி மையத்தில் சார்ந்தவங்களுக்குலாம் ஏதோ மெசேஜ்லாம் போட்டேன், ஃபோனில் பேசினேன், என்னடா எப்படி பண்ணிட்டாரு அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன். மறுநாள் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு குரூப் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து மக்கள் நீதி மையத்தில் ஹையர் நிர்வாகிகள் குரூப்பு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் சேர்த்து ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தேன். அரசியல் தற்கொலை அப்படின்னு ஒரு குரூப்பு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து, இதுலேருந்து யாரும் வெளில போகக்கூடாது, போனீங்கன்னா நீங்கள் வந்து நம்பகத்தன்மை இல்லாதவர்கள். சார் வந்து எடுத்துருக்காருன்னா அந்த முடிவை பற்றி நீங்கள் என்கிட்ட இந்த குரூப்பில் சொல்லுங்கள், இந்த குரூப்பில் என்கிட்ட சொல்லுங்கள், பகிர்ந்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. இதே கூட நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அது க்ளோஸ்டு சர்க்கிள் மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் இல்லையா? ஆனாலும் தான் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் நான் மக்கள் நீதி மையம் மாதிரி இதாவது அப்படி நமக்கு என்ன இருக்குது? நமக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு வந்து ஒரு அரசியல் தற்கொலைங்கிற முடிவு சொன்னதுக்கப்புறம் அவர் எதாக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் வந்து குரூப் ஆரம்பித்து பார்த்தா ஒருத்தரை வெளில போயிட்டே இருந்தாங்க. படம் இந்த ஆல்மோஸ்ட் எல்லாமே வெளில போயிட்டாங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு எங்கடா கட்சி நடத்துறதுங்கிற மாதிரி ஆகி போச்சு எனக்கு. முக்கிய நிர்வாகிகள்ங்கிற ஒருத்தனுக்கு கூட ஒரு திடமாக ஸ்ட்ராங்காக, சார் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக நிர்வாகிகள் எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை சொல்லியிருந்து, எனக்கு தெரியல, ஒருவேளை சொல்லியிருந்து அதை வந்து சரியான காரணங்கள் சொல்லி கமல் சார் கன்வின்ஸ் பண்ணியிருக்கும் பட்சத்தில் ஓகே, அந்த நிர்வாகிகளை மதிக்கிறேன். ஆனால் ஸ்ட்ராங்காக அவருக்கு ஐ டு ஐ உட்கார்ந்து கூடாது சார், இப்படி பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு பண்ணியிருக்கணும். சரி ரைட்டா? அப்படி பண்ணாத பட்சத்தில் அவர்கள் வந்து நம்பகத்தன்மை இல்லாதவர்கள். அவர்கள் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு கமல்ஹாசன் அவர்களோட தொடர்ந்து பயணிப்பாருங்கிறது கேள்விக்குறி தான். கண்டிப்பாக பயணிக்க மாட்டாங்க. அப்படி பயணித்தாலும் வந்து உப்புக்கு சப்பானியாக தான் இருப்பாங்க. திடமாக தீர்க்கமாக அவருடைய நிலைப்பாட்டை கண்ணோட கண் பார்த்து கேள்வி எழுப்பாத நிர்வாகிகள், கூடவே இருக்கிற நிர்வாகிகள். ஒன்று சிந்தனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அப்படியே இருக்க வேண்டியதுன்னா எம்எல்ஏ எம்பி அமைச்சரானால் தான் வளர்ச்சின்னு கிடையாது. அது வாழ்க்கையோட நோக்கம் ஒன்று இருக்குல்ல, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். காலையில் எழுந்திருக்கணும்னா ஒரு உற்சாகமாக இன்னைக்கு இது பண்ணணும்னு ஒரு, அதான் கமல் சொல்ல இக்கிகைன்னு ஒரு புக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். சரி, அந்த மாதிரி மறுநாள் வந்து இந்த மாதிரி குரூப் ஆரம்பித்தேன், எல்லாமே வெளில போனானுங்க. ஆஹா, இவ்வளோ ஒருத்தன் கூட நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்காங்க, ஒருத்தர் கூட ஒரு ஸ்ட்ராங்காக எல்லாம் இவங்களை வச்சுட்டு எப்படி கட்சி நடத்துதுங்கிற மாதிரி இருந்துச்சு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வர்றேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, சுத்தமாக தூக்கம் இல்லை. விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சா ஒரு ஞானம் வந்த மாதிரி ஆயிடுச்சு.
புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் அடைஞ்ச மாதிரி சரத்குமாருக்கு நைட்டு 2 மணி புத்தர் போதி மரத்தில் ஞானம் அடைஞ்ச மாதிரி ஜீசஸ் மறுநாள் உயிர் தெழுந்த மாதிரி 3 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்து எழுந்திரிச்சு ஹார்லிக்ஸ்லாம் சொல்லி போட்டு கொடுக்க சொல்லி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஓடி ஏன் இப்படி பண்ணார் எப்படின்னு பார்த்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இது என்ன கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லும்போது இது வந்து ஒரு மனப்பிறழ்வு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனப்பிறழ்வுனா டெலுஷன்னா ஒரு அசைக்க முடியாத கற்பனை. அந்த விஷயத்த வந்து என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற என்னோட மனைவி இன்னும் ஒரு சில பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் அது வந்து சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அது என்ன கண்டுபிடிச்சேங்கிற விஷயத்த வந்து சொன்னால் யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. என்னோடய ஒய்ஃப் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருந்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனாலும் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடித்தாங்களா, இப்போயும் புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை ஐயோ உனக்கு கமலஹாசன் வந்து போய் உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு பாவம், ஐயோ பாவம்னு சொல்லி தட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன். அந்த விஷயம் என்னங்கிறத வந்து நம்ம அடுத்த ஒரு 10-20 நிமிஷங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, 2018 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அரசியல் நிபுணர்கள்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மகா ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, கேவலமாக தறிகட்டு போயிட்டுருக்கு, கமலஹாசனுக்கு வந்து ஒரு என்னடா இப்படி இருக்காங்களேங்கிற மாதிரி போயிட்டு பேசுது. இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், எங்களுடைய கட்சியோட எங்கள் நாட்டோட மக்கள் தொகை இந்த நாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஹார்வர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா 2017 அங்கே போய் பேசுகிறாரு. அங்கே சொல்கிறாங்க, இங்கே வந்து ஒரு 10 வருஷம் வந்து நீங்கள் அமைதியாக இருக்கணும், களத்தில் இருக்கணும். ஆனால் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களை மக்கள் கொஞ்ச நாள் அங்கீகரிப்பாங்க. உங்களோட மக்கள் தொகை, உங்களுக்கு நாட்டோட அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லி அவர் ஒரு வாசிக்கிறார். அது வந்து தமிழில் நீங்கள் ட்விட்டரில் 2017 கமலஹாசனோட ட்விட்டர் பதிவில் ஹார்வர்டில் அவர் பேசினது இருக்கும். அதுக்கு கீழே போடுறாரு, இந்த மாதிரி 10 வருஷம் களத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க, எனக்கு வயசாகிடுச்சு, நான் 5 வருஷத்தில் நான் மாற்றத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். 2017 கட்சி ஆரம்பித்து அந்த 2018 கட்சி ஆரம்பிச்சு அந்த சமயத்தில் சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு வயசு அப்போவே இப்போ 70 ஆச்சு இல்லையா, உடனே மாற்றத்தை காட்டணுங்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு வந்துட்டதா சொல்லியிருப்பார். அப்படி வந்தவர் வெளில வந்து கெஜ்ரிவால் வந்து வச்சு கட்சி ஆரம்பித்தார். ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் சொல்கிறேன். கெஜ்ரிவாலை வச்சு கட்சி ஆரம்பித்தார். இப்போ வந்து இந்தியா கூட்டணிக்கு கமலஹாசன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கான கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் சிவகுமார் என்ன சொன்னார் தெரியும் இல்லையா, இந்தியா கூட்டணிக்கு வந்து கமலஹாசன் வந்து வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சார பலம் அது அப்படின்னு. இப்போ இந்த 9ஆம் தேதி அவர் அறிவிச்சோன்னா 11ஆம் தேதி சிவகுமார் சொல்லியிருந்தார். பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. பிரச்சாரம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அந்தமான் போயிட்டு மம்தா பானர்ஜிக்காக ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணார். பினராயி விஜயன் அப்புறம் பிரகாஷ் காரத்கிட்டலாம் 2019 போய் கூட்டணிக்காக போய் கேட்டார். இல்லை நான் டிஎம்கே அலையன்ஸில் வலுவாக இருக்கும், அதனால நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ராகுல் காந்தியும் போய் பார்த்தார் 2019, கரெக்டாக 5 இயர்ஸ் முன்னாடி. அவங்க வந்து நாங்கள் டிஎம்கே கூட்டணியில் இருக்கோம், அதனால் முடியாதுன்ட்டாங்க. இப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் நினைக்கிறது கமலஹாசனை பற்றி இப்போ நான் இருக்கக்கூடும் நான் நினைக்கிறதெல்லாம் ஒரு டெலியூஷனாக, கற்பனையாக, நோயாக, என்னோட மனநோயாகவே இருந்தால் கூட பரவாயில்ல, அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் என்ன யோசிச்சு பாருன்னா கேட்குறேன்னா, எல் முருகன் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து அவருக்கு வந்து மாநிலங்களவை எம்பி ஆக்கியிருக்காங்க. திருநாவுக்கரசர் பிஜேபியில் இருந்தார்,
அப்போ அவரை வந்து ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து பிஜேபி வந்து எம்பி ஆக்குனாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்குறாங்க அவங்க. இப்படிலாம் இருக்கும்போது இப்போ இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு நிகழ்வுகள் வந்து மக்கள் நீதி மையம் ஆஃபீஸில் வந்து தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரும்ப வந்துட்டு போனார். முத்தரசன், பாலகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் எல்லாரும் வந்துட்டு பரப்புரைக்கு வர சொல்லி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க, அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது இந்த எல்லாருமே 2019 கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் சங்கி, கமல்ஹாசனுக்கு ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு அவருக்கு பெட்ரோல் போடுறது பிஜேபி அப்படின்னு திருமாவளவன் கூட்டத்தில் சொன்னது இப்போ போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி திருமாவளவன் போய் கமல்ஹாசனை பார்க்குறதையும், திருமாவளவன் கமல்ஹாசனுக்கு பெட்ரோல் போடுறது பிஜேபி அப்படின்னு சொல்கிறதையும் எடுத்து போட்டுட்ருக்காங்க. முத்தரசன் ஆப்வியஸாக சொன்னார், கமல்ஹாசன் சங்கி அப்படிங்கிற மாதிரி முத்தரசன் சொல்லியிருந்தார். அதான் ஹெலிகாப்டரில் போகிறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, தயாநிதி மாறன் ஹிந்து கான்க்ளேவ் ஒரு இதில் ஒரு இன்டர்வியூ, அது கமல்ஹாசனை பற்றி 2021 எலெக்ஷன் சமயத்தில் அந்த இங்கிலீஷில் அந்த இன்டர்வியூ அதில் கேட்குறாரு. கமல்ஹாசன் பற்றி கேட்குறோன்னு ஐ எம் சாரி அப்படிங்கிறாப்புல தயாநிதி மாறன். என்ன ஐ எம் சாரின்னா, கமல்ஹாசனை பற்றி கேட்குறாந்தா அவரோட ஓனர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு தயாநிதி மாறன். யார் அவங்க ஓனர்னா நரேந்திர மோடியா. மொத்த கும்பலும் கேட்கன்னு சிரிக்கிறாங்க அங்கே டெல்லின்னு நினைக்கிறேன். உடனே அந்த நெறியாளர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் அவ்வளோ பெரிய ஸ்டாரை ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு, ஒரு பொது தேர்தலில் இப்போ அடுத்த பொது தேர்தலுக்கு வந்துட்டார், அவர் போய் ஓனர்ட்டு ஆமாம் ஐ எம் சாரி அப்படி 3வது தடவை ஐ எம் சாரிங்கிற அவர் தான் இன்றைக்கி போயிட்டு அந்த தயாநிதி மாறன் தான் இன்றைக்கி போயிட்டு கமல்ஹாசன்கிட்ட போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர சொல்லி கேட்டிருக்காரு. இதெல்லாம் இப்போ இப்போ சமீபத்தில் மாரிதாஸ் ஒரு இன்டர்வியூ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கமல்ஹாசன் ஏன் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு கமல்ஹாசன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு மாரிதாஸ் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சரியாக போட்டிருக்காரு. கமல்ஹாசனோட நோக்கமும் அதுதான். அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காரோ கடைசியாக அந்த விஷயம் நடக்கணுங்கிறது தான் கமல்ஹாசனோட நோக்கமும். கமல்ஹாசன் வருவார், சட்டையை பிடிச்சி கேளுங்க, டிவியை உடைச்சியே, அதை பண்ணியே, இதை பண்ணியே, ஒன்றுக்கு விளக்கம் சொல்கிறியே, இது தியாகம் இல்லை, இது வியூகம். நான் டிஎம்கே கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது தியாகம் கிடையாது, இது வியூகம் அப்படின்னாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இப்படி சம்மந்தம் இல்லாமல் புரியாத மாதிரி பேசுறியே, இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஒரு பையனும் ஓட்டுப்படாதீங்க அப்படின்னு மாரிதாஸ் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசனோட நோக்கமும் அதே தான், கமல்ஹாசனுடைய நோக்கமும் அதே வியூகம்தான். மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவர்கள் யாரும் கமல்ஹாசன் ஆதரிக்கும் வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதே அவர் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். ஆக அன்னைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், அரசியல் தற்கொலை அப்படிங்கிற பேரில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, கமல்ஹாசன் பண்ணது அரசியல் தற்கொலை அல்ல, அரசியல் படுகொலை. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் கண்டந்துண்டமாக வெட்டி வீசி எறிந்துவிட்டு தமிழகத்தில் இருக்கிற சாக்கடைய கழுவி எடுத்துட்டு 2026 தேர்தலில் இன்றைய திமுக மந்திரிகள், எம்எல்ஏ எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள், தினகரன், ஓபிஎஸ், ராமதாஸ் எல்லாரு மேலேயும் கேஸ் இருக்குது. எல்லாரும் திகாருக்கும் புழலுக்கும் போயிட்டா களத்தில் யார் இருப்பா? விஜய், அண்ணாமலை, கமல்ஹாசன். விஜய், அண்ணாமலை, கமல்ஹாசன் மட்டுமே 2026 அரசியல் களத்தில் இருப்பார்கள். மற்ற அனைவரும் நீங்கள் சொல்கிறது பார்த்தா கமல்ஹாசன் நின்னா அங்கே தோத்துறணும், அதுக்காக தான் நிற்கிறாரு.
ஒன்று இதில் என்னன்னா, ஒன்று கூட்டணிக்கு செய்கிற துரோகம், பொய் சொல்லி உள்ளே போயிருக்காரு கமலஹாசன், அது ஒன்று. ரெண்டாவது, கமலஹாசன் நிற்கிற இடம் தோக்குன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. இது ரெண்டு தானே புரிஞ்சுக்கலாமா? கமலஹாசன் நிற்கிற ஒரு கூட்டணிக்குள்ளே போனார்னா அந்த கூட்டணி தோக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கமலஹாசன் போகிறதுனால அந்த கூட்டணி தோக்காது. கமலஹாசன் வாக்கு கேட்கும் போது மக்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? வந்துட்டாப்புல பாரு வாக்கு கேட்கறதுக்கு, வியாக்கியானம் பேசிட்டு வந்துட்டாப்புல பாரு, ஒரு தான் டிவியை உடைச்சாரு, வாக்கு கேட்க வந்துட்டாரு அப்படின்னு யாராவது ஓட்டு போடுவாங்களா? நல்லா வந்துட்டா என் ஊர் நியாயம் பேச அது உங்களுக்கு கேவலம் சார். ஆமா, அதுதான் இப்பயே யாரும் மதிக்கிறான்னா பிற்காலத்தை தனியா என்ன யாரும் மதிப்பா? அதுக்கு இருக்கு. விஜய் ஆட்சி அமைப்பார், அண்ணன் கமலஹாசன் ஆதரவளிப்பார். மொத்தம் நீ என்ன பெரியாரியம் சமூக நீதி அப்படிலாம் சொல்லிட்டு திராவிடத்தை ஒழிச்சிட்டு அண்ணாமலையை கொண்டு வந்து வைக்கணும், பிஜேபியை கொண்டு வந்து வைக்கணும். தப்பே கிடையாது. அதாவது பிளவுவாதம். பிஜேபி பெரியாரை எதிர்க்கிறாங்க சார். கமலஹாசன் பெரியாருடைய தீவிர பக்தர். இதெல்லாம் பொருத்தி பார்க்கவே முடியல நீங்க சொல்றத. இப்போ பொருத்தி பார்க்கறதுக்கு முடியாது. நான் நிகழும் சரி. அதாவது நான் வந்து ரொம்ப நாளாக நான் சவடால் விட்டுட்டுலாம் வரல. கமலஹாசன் வருவார், சரி டிஎம்கேல சேர மாட்டாருன்னு சொன்னேன், சேர்ந்துட்டாரு. அந்த வகையில் பார்த்தா எஸ், அரசியல் பற்றி இந்திய அரசியல் பற்றி பேசுறதுக்கு அருகாதையில் நான் வேஸ்ட்டு, நான் ஒத்துக்கிட்டேன். ஓகே, அதை தாண்டி இது என்னுடைய எண்ணங்களை நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் அண்ணாரி வழக்கில் சொன்னார் இல்லையா, இது பதவிக்கானது அல்ல, இது நாட்டுக்கானது. எஸ், இது நாட்டுக்கானது. இப்போ பதவி முக்கியம் இல்லை. இப்போ பதவிக்குங்கிற பேரில் டிஎம்கே கூட்டணியில் ஒரு சீட்டை வாங்கிட்டு இந்த பயிர்வு கூட நின்றுனா என் மான மரியாதை, டிஎம்கே காரன் ஓட்டெல்லாம் நம்ம வாங்க வேண்டியிருக்கோம். இப்போ நான் இப்போ இது ராஜ்யசபா சீரி கமலஹாசன் போவார் நினைக்கிறீங்களா? அவர் தான் போவார். அப்பவே தெரிஞ்சிடும், கண்டிப்பா போக மாட்டார் சார். இப்படிதான் கண்டிப்பா அடிக்க போட்டார் சார். இப்படிதான் கண்டிப்பா போக மாட்டாரு, போயிட்டாரு. இப்ப பார்ப்போம். மாநிலங்களவைக்கு கமலஹாசன் போக மாட்டார். இன்னும் சொல்ல போனா வேற யாரையும் அனுப்புவாராங்கிறதே. ஒருவேளை அவருக்கு அந்த ஒரு ரோசம்லாம் இருந்திருந்தா சீட்டு வாங்காம கூட்டணி ஆதரிச்சிருக்கணும். ஒன்று, அந்த கூட்டணிக்குள்ள போனீங்க, அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கல, அவங்க உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. வைகோவுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கூட ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, கொங்கு தேச மக்கள் கட்சிக்கு கூட ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. கமலஹாசன் அந்த கேட்டகரியில கூட வைக்கல. அதாங்க, ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்கள் பெரும் நிபுணர்கள்னு சொல்ற ஊடகவியலாளர்களே சிந்திக்க முடியாத போது இவ்வளோ நேரம் நான் பேசுனதே உங்களால சிந்திக்க முடியலையே சார். இது ஒரு பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றது கற்பனைக்கு எட்டாததான் இருக்கு. கமலஹாசன் ஒரு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அந்த கூட்டணியில. இப்படிலாம் பண்ணிட்டு நான் ஒரு வியூகம் வச்சிருக்கேன், உங்க கூட்டணிக்குள்ள உங்களே காலி பண்ற பாருங்க. முதுகுல குத்துற வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, இது முதுகுல குத்துற வேலை இல்லைங்க. வியூகம்ங்கிறது என்ன? சார், நேருக்கு நேரம் எதிர்த்து நின்று அடிக்கணும் சார், அது பேர் வியூகம் சார். எதிரிய நேருக்கு நேரம் முகத்துக்கு நேரம் பார்த்து அடிக்கணும். நான் கூடயே நின்று பின்னாடி குத்துவேன்னா இது என்ன? இந்த சாணக்கியத்தனம் அதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் என்னது? சாணக்கியத்தனம்ன்றது வேற சார், இது முதுகுல குத்துரு சார், துரோகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? காமனா சொல்லணும்னா இப்போ சசிகலாவையும் எடப்பாடி பழனிசாமி வச்சு சொல்றாங்க இல்லைங்களா? ஜஸ்ட் நான் சொல்றேன், அதுக்கு எனக்கு தெரியல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ துரோகம் அரசியல்ல மக்கள் நலனுக்காக இப்போ காமராஜரை குத்திருந்தா அது துரோகம், காமராஜரை குத்துனா அது துரோகம், கக்கனை குத்துனா அது துரோகம், காந்தியை குத்துனா அது துரோகம், சசிகலாவை பண்ணா அது துரோகமாங்க. அது சசிகலாவுக்கு பண்ணா துரோகம். அவங்க என்ன சார், குறைந்தபட்ச அநீதியை நம்ம பேசணும் சார். குறைந்தபட்ச அதிகபட்ச நீதி அநீதி அவ்வளவுதான். குறைந்தபட்சம் அதிகபட்சம் இல்லை. கொல்லியில என்ன பெரிய கொல்லி சின்ன கொல்லியும் பாரு, நெருப்பு தான். அது சின்ன நெருப்பா இருந்தாலும் பெரிய நெருப்பா இருந்தாலும் காற்று பத்த வைக்க தான் போதும். திருடனுக்கு துரோகம் பண்றதுல என்னங்க தப்பு இருக்கு? பொறுக்கிகளுக்கு துரோகம், பொறுக்கிங்களை நம்ம நேரடியாக நின்று ஒன்றும் பண்ண முடியாது. காந்தியே களத்துல நின்னாலும் கல் அடிச்சு கொண்டுருவானுங்க. காந்தி என்ன பண்ண முடியும்? உங்களுடைய கான்செப்ட்ல இப்போ கமலஹாசன் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு பொய்யா ஒரு வேஷம் அணிஞ்சிட்டு உள்ள போயிருக்காரு. எஸ், நல்லாவா சார் இருக்குது கேட்கறதுக்கு? நீங்க எனக்கு மெய் செலுத்திடுச்சு. உண்மைன்னு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இதை நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு நினச்சேன். சரி, நீங்கள் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டீங்களா?
சரி மார்சல் வரேன்ட்டாரு, இன்னைக்கு என்ன பேசுறது, வேற சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வேற இருந்தேன்னா நான் ஏன்னா இதை ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களே கணிக்கலைங்க. நீ மட்டும் ஒரு பெரிய பிஸ்தா, ஒரு சிங்கிள் ஆள் கணிச்சிட்டியாடா அப்படின்னு என் ஒய்ஃப் என்னை திட்டிகிட்டு இருக்கு. நீ லூஸாக தான்டா ஆகிட்டே, நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் என் ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட் பண்ணுறேன்னு அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் அந்த முடிவு எப்போதுமே அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். நாம் அங்கே வர்றோம் பேசுகிறோம், மற்றபடி என்னுடைய தொழிலை நான் நேர்மையாக கரெக்டாக சின்சியராக பண்ணிகிட்டு இருக்கேன். அதை தாண்டி நான் உள்ளுக்குள்ளே இருக்குது. ரைட்டு, கமல் சார் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. 2 நாள் இல்லைங்க, 2 நாள் பயங்கர உளைச்சலுங்க. என்னென்னா இந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு பொதுமைப்படுத்துறது இல்லையா, ஜென்ரலைஸ் பண்ணுறது. இப்போ கேரளாக்காரனா இப்படி தான் இருப்பான், இந்த ஜாதிக்காரனா இப்படி தான் இருப்பான், இந்த மதம்காரனா இப்படி தான் இருப்பான், இந்த நாட்டுக்காரனா இப்படி தான் இருப்பான்லாம் இருக்காங்கல்ல. அப்படிலாம் சில ஜென்ரலைசேஷன் இருக்குது. அந்த மாதிரி சில அதில் எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் அந்த கமல் சார் அந்த முடிவு எடுத்தப்போ நான் ஒரு நாள் நிலை குலைந்து போயிட்டேன். என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, எனக்கு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரு. என்ன இருக்குது லைஃப்பில், பணம் காசு எல்லாமே பணங்கிறாங்க, ரெட் ஜெயின் மூவிஸுங்கிறாங்க, அங்கே பணம் போட்டுட்டாரு, அங்கே அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டாருங்கிறாங்களே, அதுக்காகத்தான் நான் உண்மையாக இருக்குமா? என்னடா அது கடைசி காலத்தில் இதுதானா ஞானத்தின் வெளிப்பாடு, கமலஹாசனோட அரசியல் பிரவேசம், அதெல்லாம் உண்மைன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். இப்படிலாம் பேசிட்டு இருந்தோமே, இதெல்லாம் உண்மைன்னு அக்செப்ட் பண்ணி நீங்க சொன்னதெல்லாம் கற்பனை இல்லை. இது சைன் பண்ணிட்டாரா, இதுக்காக தானா அதுக்காக தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, கமலஹாசன் இப்படி ஆயிட்டாரு, அதெல்லாம் உண்மைன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதான் அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போ அதாவது ரெட் ஜெயின் மூவியோட சைனுக்காக தானா, படத்தில் கமிட் பண்ணிட்டார் அதுக்காகத்தானா அப்படியாக இருக்கும் பட்சத்தில் கமலஹாசன்லாம் நான் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன். அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில் மனுஷனா மதிக்கணும்னா ஒன்று அவர் வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, பேசாத பேச்சா வருது. கலைஞருக்கு மிகப்பெரிய அவமானம் எதுன்னு கேட்டா ஸ்டாலின்னு சொல்லுங்க போதும், அதுவே மிகப்பெரிய அவமானம். அந்த கூற்று இன்னமும் கூட ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்னா அவமானத்துக்கு கூட நிக்கிற இவர் யாரு? ஆமா, சாக்கடையில இறங்கி சாக்கடை சுத்தம் பண்றாரு, அங்க இறங்கி சாக்கடை சுத்தம் பண்றாரு. சார் இவர் சுத்தம் பண்ணல சார், அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சாக்கடை வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. நான் ஒரு எம்பி சீட்டு அப்படின்னு, எம்பி சீட் அதாங்க, அவர் எம்பி சீட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா நிக்கலாம். இப்போ போயிட்டு அங்க யாருக்கு எம்பி சீட்டா? மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு எம்பி தொகுதின்ட்டு கமல்ஹாசன் இவர் கழித்து போடுறாரு. ஆமா, அப்படி இல்லாட்டினா என்ன நடந்திருக்கும்? அப்பதானே பிரச்சாரம் வெறும் ஆதரவு, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுன்னு கம்முன்னு விட்டா யாருமே கேட்டிருக்க போறது. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆதரிக்கிறார், ராகுல் காந்தி ஆதரிக்கிறார், முடிச்சிருக்கலாம். திமுக தலைமையிலான கூட்டணியை போய் ஆதரிச்சுட்டு வர்றாரு. அல்லங்க, அப்படி இருந்தா இப்போ அப்படி பண்ணதுனால தானேங்க திமுக ஓட்டு குறைய போகுது. கமல்ஹாசன் அப்படி பண்ணதுனாலதான் திமுக கமல்ஹாசன் சார் இருந்தாருன்னா டிஎம்கேக்கு வாங்குற ஓட்டு குறையும். இப்படி பண்ணதுனால தானே. என்ன சார் சொல்றீங்க, என்ன சார் பேசுறீங்க? கமல் சார் டிஎம்கே கூட்டணியில சேர்ந்ததன் நோக்கம் டிஎம்கேக்கு விழும் வாக்குகளின் எண்ணிக்கையை சிதைக்க. ஆனா இப்படி ஒரு ஐடியாலஜி, இப்படி ஒரு சிந்தனை அவருக்கு இருந்ததுன்னா மக்கள்லாம் இவ்வளவு ஒரு கேவலமானவர் அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா? அவ்வளோ எப்படிங்க பார்ப்பாங்க? அதுதான் சார், சிதைக்க. ஒருத்தவன்ட்ட போய் நான் தோல்ல கையை போட்டுக்கிட்டே அவனை குத்துவேன் பின்னாடி. நான் நல்லவன் நம்பி உன விட்டுக்கிட்டு இருப்பேன், பின்னாடி குத்திடுவேன். என்ன சார் அது? சரிங்க, நான் நிராயுத மணியாக இருக்கேங்க. இப்போ நான் நிராயுத மணியாக நான் களத்தில் நின்றுட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் AK-47 தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் AK-47 தூக்கி வந்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் நீங்கள் பண்ணலாம், பக்கத்தில் ஒரு 15 பொறுக்கிகள் கத்தி கவடாலாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நான் நிராயுத மணியாக களத்தில் நின்றுட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? உங்கள்கிட்ட எதிர்த்து போராடுற பேர் வழின்னு வருவேன்னா, நான் ஒரு நேர்மையான ஆள், நியாயமான ஆள், எல்லாம் பொறுக்கி கூட்டம், திருடர்கள் கூட்டம் எல்லாம் சாக்கடையில் நின்றுட்டு இருக்கானுங்க. அதுக்கு பின்னாடி மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவனுங்கள்டேருந்து அந்த மக்களை காப்பாற்றணும். ஒரு தனி மனிதன், தூய்மையான புனிதர் ஒருத்தன் களத்தில் நிற்கிறான்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணணும்? என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்ட போயிட்டு அதற்கு வியூகத்தான் தானே முடியும். இவங்க எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எஞ்சிய காலம் மக்களுக்காக இருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்மளால் எந்த வகையில் இந்த சாக்கடையை அகற்றி அவங்களுக்கு ஓரளவு நல்லது பண்ண முடியுங்கிறதுக்கு தான் அவருடைய வியூகம். அவருடைய வியூகம் 2026
உங்களுக்கு தெரியும், 2029 தெரியும். நம்ம பார்க்க தானே போகிறோம். நம்ம டெல்லிக்கு போவோம். டெல்லிக்கு போவோம். நீங்கள் பிபிசி லெவலுக்கு போவீங்க. நீங்கள் கமல்ஹாசன் பரப்புரை செய்ய தான் போகிறாரு. மக்கள் நீதி மையம் இது நிகழ்வு பார்த்துருப்பீங்க. அதில் எவ்வளோ பேர் இந்த ஆங்கிளில் கமல் சார் எத்தனை பேர் புரிஞ்சிருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சிருந்தா சந்தோஷம். அவர் பணியிலே சொல்கிறதா இருந்தால். கமல்ஹாசன் பேசுறது எப்படி புரியும்? இன்னைக்கு மஞ்சுமால் பாய்ஸ்னு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. காலம் கடந்து அவளை கொண்டாடுறாங்க. கமல்ஹாசன் சாணக்கியத்தனம்ங்கிறது மக்கள் நலனே மையத்தின் கொள்கை. சாணக்கியத்தனம் பண்ணுறதுங்கிறது மக்கள் நலனுக்காக எது பண்ணாலும் அதுதான் சாணக்கியத்தனம். அது துரோகம் கிடையாது. நல்லவர்களுக்கு பண்ணாதான் அது துரோகம். திருடர்களுக்கு பண்ணால் அதுதான் வியூகம். பொறுக்கிகளுக்கு எதிராக பண்ணால் அது வியூகம். கயவர்களுக்கு எதிராக களத்தில் நின்று பண்ணுறது அதுதான் வியூகம். ஸோ கமல்ஹாசன் இந்த கூட்டணியில் சேர்ந்துருக்குது ஒரு அரசியல் வியூகம். இது தியாகமல்ல வியூகம்னு அவரே சொல்லியிருக்காரு. ரைட். ஏன்னா இதை இந்த வீடியோ எத்தனை லட்சம் பேர் பார்த்து இதை போய் ஸ்டாலினோ உதயநிதியோ இல்லை எடப்பாடியோ தினகரனோ ஏன் அண்ணாமலையோ பார்த்து கூட புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணும். இப்போ நான் சொல்றதே எவ்வளோ பேருக்கு கமல்ஹாசனே புரிஞ்சுப்பாரான்னு தோணல. இதை நீங்கள் இப்போ பார்த்து கட்சியோட உறுப்பினர் நினைக்கிறேன். நீங்கள் தூக்கிடுவார். அவரே பார்த்தா அதை தூக்கிடுவார் அவங்கள. என்னங்க அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க நான் சேர்ந்தேன். இல்லை இது எதிர்பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அவருக்கு என்னை தூக்குனா என்ன தூக்காட்டினா என்ன அவர் இந்த எனக்கு கமல்ஹாசன் சார் என்னுடைய வாதியார். கமல்ஹாசன் என்னது இன்னைய தேதியில் அவர் தான் எனக்கு வாதியார். இனிமேலும் அவர் தான் வாதியார். அந்த வாதியாருங்கிற ஸ்தானம் கொஞ்சம் நிலை குலைந்து போனேன். ஐயோ மென்டல் ஆகிட்டார் அவர். இவருக்கு வைத்தியம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு அன்னைக்கு தோணுது அண்ணாரிபாளையத்தில் அவர் பேட்டி கொடுத்த அன்னைக்கு, ஆஹா சரி நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைய தேதியில் ராகுல் காந்திகிட்ட போய் கேட்டால் ஒரு மக்களவை சீட்டு மாநிலங்களவை சீட்டு கொடுப்பாரு. ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து வாங்கி கொடுப்பாரு. பினராயி விஜயன்கிட்ட போய் கேட்டால் கொடுக்க போகிறாரு. ஒரு சீட்டு கொடுக்க போகிறாரு. எல்லா தொகுதியிலையும் போயிட்டு பினராயி விஜயனுக்காக பண்ணிட்டு வர போகிறாரு. ஒரு 4 மாநிலங்களவை எம்பி கொடுப்பாங்க கேட்டால். அவருக்கு இருக்கிற இன்னொன்று சொல்கிறேங்க, பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? என்னன்னாவா இவர் எழுதியிருப்பார், ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். இன்னைய தேதியில் 4 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. மோடி, ராகுல் காந்தி பிரதமருக்காக. மோடி, ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், கமல்ஹாசன், ஒரு 5 பேர் வச்சுப்பாங்க. எல்லாருமே இந்த 5 பேருக்கு தான் ஓட்டு போடணும். இந்த சின்னம் அதெல்லாம் விட்டுருங்க. மோடிக்கு ஓட்டு போடணும், கமல்ஹாசன். 5 பேர் இன்னைய தேதியில் 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்தியா முழுக்கும் பிரதமர் வேட்பாளர்கள் 5 பேர். கமல்ஹாசன், மோடி, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தின்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா நம்பர் 1 இடத்துல எய்தர் மோடி ஆர் கமல்ஹாசன் தான். இது யாராலையும் மறுக்க முடியாது. எந்த ஊடகவியலாளரையும் மறுக்க முடியாது. யோசிச்சு பார்த்தா தெரியும். எய்தர் மோடி ஆர் கமல்ஹாசன் தான் இருப்பாங்க. அடுத்த 3 பேரும் அடுத்த லெவலில் தான் இருப்பாங்க. அந்த லெவலில் இருக்கிற உச்சத்தில் இருக்கிற கமல்ஹாசன் இந்த மாதிரி தன்னைத்தானே ஒரு கோமாளி, அரசியல் கோமாளி ஆக்கி, இன்னைய தேதியில் கமல்ஹாசன் ஒரு அரசியல் கோமாளி. ஒரு மனிதன் தன்னை அரசியலில் கோமாளி ஆக்கிக்கிறான் அப்படின்னா மனிதனாலலாம் அப்படி ஆக்க முடியாதுங்க. ஒரு ஞானியால தான் தன்னை ஒரு களத்தில் கோமாளி ஆக்கிக்க முடியும். ஒரு மனுஷன் ஏங்க 2021 கமல்ஹாசன் அரசியலில் தன்னை வலிந்து கோமாளி ஆக்கி இருக்காரு. இது எல்லாமே மாரிதாஸோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. மாரிதாஸுங்கிற ஒரு மனுஷன் மட்டும்தாங்க இந்த யூடியூப் சேனல். இது எல்லாமே இந்த கமல்ஹாசன் அரசியல் முடிவுக்கு அப்புறம் தான் நிறைய வீடியோக்கள் பார்த்தேன். அதில் மாரிதாஸ்னு ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஒரு நோக்கம் இருக்குது. அவன் இந்துத்துவாவா இஸ்லாம் அதெல்லாம் இல்லை. அவன் ஒருத்தன் தான் ஒரு நோக்கத்தோடு பண்ணுறான். மற்ற எல்லாம் இந்த வியூஸுக்காக, இந்த சென்சேஷனலைசஸ்க்காக ஏதாவது ஒரு தம்ப்நெயில் வச்சு மக்களை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களே ஒழிய, அவன் ஒருத்தன் மட்டும்தான் மனசார மக்கள் மேலே உள்ள அன்பும் ஆதங்கத்தையும் இவங்க பண்ணுறதையும் வச்சு பண்ணுறான். ஆனால் எல்லாத்தையும் கமல்ஹாசனை திட்டிருக்கான். ஆனால் கமல்ஹாசனோட கமல்ஹாசன் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுறாரு.
மாரிதாஸ் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சு பேசுறான். இப்ப இப்படி சொன்னாரு, இப்படி பண்றாரு, கமலஹாசன் என்ன பண்ணான்னு திட்டுறான். ஆனா அதுதான் அப்படி நடக்கணுங்கிறத கமலஹாசனோட நோக்கமும். கடந்த மூணு மாரிதாஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நிக்கவே வக்கில்ல அப்படின்னு ஒரு வீடியோ இருந்துச்சு. அப்புறம் வந்து விளக்கு மட்டும் பிடிச்சா போதும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ தம்ப்நெயில்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த அவர் ஒருத்தனுக்கு மாரிதாஸ்ங்கிற யூடியூபருக்கு மட்டும்தான் யூடியூபர்களில் ஒரு நோக்கத்தோட செய்தாப்புல. இப்போ அவர் ஒருத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் இன்னும் 30 வயசு கூட ஆகலை, நீங்கள் எங்கேயோ உயரங்களை தொட வேண்டியிருக்கு. இப்போ என்னமோ நாட்டை காப்பாற்ற போகிற மாதிரி பாண்டியன் பகீர், காந்தராஜ் கபீர், இதெல்லாம் திறந்து பார்த்தா என்னடா அவனை மக்களோட வேர்வையிலையும் கஷ்டத்துலையும் இவனுங்க உட்காந்துக்கிட்டு ஒரு தம்ப்நெயில வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்களே. அவன் இப்போ இங்கிட்டு எடுத்து பட்டையை எடுத்து இங்கிட்டு பூசிட்டு இருக்காரு சரத்குமார், இங்கிட்ட பார்த்தா விஜய் பிரபாகர், இங்கே ராதிகா சரத்குமார், இந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு டாக்டர், அவ்வளோ பெரிய டாக்டர், அவங்க அவ்வளோ பெரிய டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அவங்க. எம்பிபிஎஸ் வந்து ஒரு பெரிய டிகிரி, அது எம்பிபிஎஸ் சாதாரண டிகிரி கிடையாது, ஒரு கவர்னரு. அந்த அம்மாவுக்கு இப்போ என்ன இது, சும்மா இங்கே வந்து உட்காந்துட்டு இப்போ தோத்துட்டு வீட்டில் போய் கிடக்க போகிறாங்க. இதெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்ட தானாங்க அது. இப்போ எம்பி எலெக்ஷனில் வந்து நிற்கணுமா? ஆனால் என்னோட ஓட்டு என் தமிழிசைக்கு தான். எனக்கு இந்த 3 தமிழிசை, இன்னொருத்தர் யார், தமிழச்சி, ஜெயக்குமார் பையன், இந்த தொகுதியில் தான் என்னோட ஓட்டு இருக்கு. தமிழிசைக்கு தான் போடணும், வேற வழி இல்லை. இந்த 3 பேரையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க தானே மகா ஃப்ராடு ஜெயக்குமார் பையன். தமிழிசை சொல்ல வேணாம், அந்த கும்பலே மகா ஃப்ராடு கும்பல் போட்டு தான் ஆகணும். என்ன சொல்ல வந்தோம்னா 2017 வியூகம் வகுத்து 2021 வேணும்னே 40 சீட்டை சரத்குமாருக்கு 40 சீட்டை ஐஜேகேட்டையும் கொடுத்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ மாரிதாஸ் எவனாவது முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான், 80 சீட்டை தூக்கி எவனா கொடுப்பானா? கட்சியை காலி பண்ணனே கொடுத்துருக்காங்க கமலஹாசன். திமுகவை ஜெயிக்க வைக்கணுன்னே கொடுத்துருக்காங்க. வாடா போடான்னு தான் பேசுறாரு. நான் வந்து வாடா போடான்னு பேசுறதுனால அவங்க மேல மதிப்பு இல்லைங்கிறது இல்லை, ஒரு அன்பு அவன் இவன் சொல்றதுனால அவங்கள்ட்ட அவங்க மேல உள்ள மரியாதை குறைவுன்னு சொல்றது இல்லை. என் மிஸ் சொல்லுவாங்க, நீ ஞாபகம் இருக்கு, 8th மிஸ், வா போன்னு கேர்ள்ஸ் சொல்லிட்டு இருப்போம். வா போன்னு சொல்லாது, என்ன அஹிரிணை அது, வாடி போட்டின்னு சொல்லு, வாடா போடான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நான் மாரிதாஸையோ கமல் சாரையோ அவன் சொன்னால் அது வந்து மரியாதை குறைவு கிடையாது. இல்லை இவர் ஸ்டாலினே சொன்னாலும் சரி, மரியாதை குறைவு கிடையாது. நான் எல்லாரையும் அன்பாகவும், ஏன்னா நான் கமலஹாசனின் மாணவன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். 40 சீட்டு வந்து கமலஹாசன் வந்து சரத்குமாருக்கும் 40 சீட்டுக்கும் ஐஜேகேக்கும் கொடுக்குறாருன்னா திட்டமிட்டு தோற்கிறாருங்க கமலஹாசன். திட்டமிட்டு தன்னை தோத்து தன் அரசியல் கோமாளி ஆக்குறாரு. அப்போதானே எல்லாம் வெளில போவாங்க, கலைகள்லாம் வெளில போகும். கலைகள்லாம் போயிடுச்சா? இப்போ கலைகள் போச்சு, இப்போ 2-3 கலை போணுச்சா? இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, சார் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் எடுத்த முடிவு தப்பு, யோசிங்க ப்ளீஸ் சார்னு ஒன்று பெக் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா ஆக்ரோஷமாக இருக்கணும், அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் வந்து தலைவர் எடுத்தது சரிதான், தலைவர் எது சொன்னாலும் சரியாக தான் எடுத்திருப்பார் இப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சிங்களேன், அவனுக்கு ஒன்று ஐக்கும் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா வேறு வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு, அவர் சார் கூடயே சுற்றிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லா நியாயங்களும் தெரியும், எல்லா தர்மங்களும் தெரியும். ஏன்னா அவர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவர், தெய்வ குழந்தைலாம் சொல்ல வரல, சராசரி மனுஷன் தான், சராசரி மூளை தான். சராசரி மூளையில் செல்கள்லாம் என்னெல்லாம் இயங்குமோ அப்படி தான் அவருக்கு மூளையில் செல்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு. அவர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால நான் என்ன நினச்சேன்னா, அந்த 8, 9, 10 மார்ச் என்னை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிய கமல்ஹாசனின் அரசியல் நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி நினைக்கிறேன், ஏப்ரல் 10ஆம் தேதி காலையில் விடிய காலையில் 3 மணிக்கு எனக்கு ஞானம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஜீசஸ் உயிர் தெழுந்த மாதிரி. அந்த சமயத்தில் ஆஹா என்னடா இது, ஒரு மனுஷன் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தன்னை கோமாளி ஆக்கிக்க முடியுமா? எப்படி அது சாத்தியம்? இதை வந்து சிலாகிக்கணுமே ஒழிய இது வந்து எப்படிங்க முதுகில் குத்தலாம் நெஞ்சில் குத்தாம அப்படிங்கிறதுலாம் வந்து
இவங்களை இதெல்லாங்க குத்துறது, எதனாலையும் குத்த முடியாதுங்க. இந்த இன்னைக்கு பார்த்து டிவியை திறக்க முடியுதாங்க, எவ்வளோ அசிங்கமாக போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரேக்கிங் நியூஸ் போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. பிரேக்கிங் நியூஸ், மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் முடிவு அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் சைன் போய் பார்த்தா சாயந்தரம் அதே நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. முட்டாளுங்களாங்க மக்கள். எவ்வளோ மனித வளம் வேஸ்ட் ஆகுது. நீ ஒரு 30 வயது இளைஞர், உங்களுக்கு எவ்வளோ ஒரு உன்னதமான பணி இது. ஊடகவியல் பணிங்கிறது ஒரு இறைவன் பணிங்க. இது ஊடகவியல் பணி இறைவனுக்கு செய்யற பணி. இது ஜனநாயகத்தின் 4வது தூண்னே சொல்றாங்க. அதை இவங்க 3 பேரும் பண்ண முடியாத ஊடகங்கள் பண்ண முடியும். சட்டம் இயற்றவங்களை பண்ண முடியாதத, சட்டத்தை நிறைவேற்ற அதிகாரிகள் பண்ண முடியாதத, இவங்க 2 பேருக்குமே பண்ண நீதித்துறை பண்ண முடியாதத ஊடகங்கள் இது எல்லாத்தையும் மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதை பாருங்க, எங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஐநாட்டையும் எடுத்து சொல்லணும் இவங்களுக்கு தெரிகிற கருமத்தை. ஆனால் இவனையும் ஒட்டுமொத்த மீடியாவும் இவங்க பாத்ரூமில் எட்டி பார்த்து, படுக்கையில் எட்டி பார்த்து கதை சொல்லிட்டு இருக்க, இவங்க பிரியாணியும் குவாட்டரையும் வாங்கி கொடுத்து மக்களை கஷ்டப்படுத்தி என்ன கொடுமை இது. இன்னைக்கு வருது, என்ன சொல்கிறது, இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வராரு, 11 கோடி ரூபா கொடுத்தாச்சு சார். 11 கோடி ரூபா கொடுத்துட்டாங்களாம், களத்தில் இறக்கிட்டாங்களாம். ஒரு பேஷண்ட்டு அவர் வேலை செய்கிறாராம், ஒரு எம்பி எலெக்ஷனில் களத்தில் இறங்கி கேஷாக வாங்க கொடுத்தீங்க. அப்புறம் என்ன சார், அப்புறம் என்ன செக்காவாக கொடுப்பாங்க? 11 கோடி ரூபா ஏற்கனவே களத்தில் போயிடுச்சா, பூத் பாதியாக அனுப்பிச்சிட்டாங்களாம். இவனுங்களை எப்படிங்க நெஞ்சில் குத்த முடியும்? இவனுங்களை இருக்கிறது ஒரு உயிர் தானங்க, எடுத்துருவானுங்க. இவனுங்களை எதில் வச்சு குத்துறது இவனுங்களா? பாருங்க 2026, 2029 பாருங்க, அதிர்ந்து போயிடுவீங்க. உங்களை மாதிரி நீங்கள் நேர்மையை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் உங்களுடைய உச்சம் இந்த இடத்துல மறுவாட்டி இன்னொரு கமலஹாசனை மாதிரியே சிலாயிச்சு எப்போதுமே என் மனசில் இருக்கிற மனிதர் இறையன் பாயேஸ் அவருடைய கூற்று ஒன்று இருக்கு. குறுக்கு வழிகள் நேர்வழிகளை விட நீளமானவை. குறுக்கு வழிகள் நேர்வழிகளை விட நீளமானவை. 2004 நினைக்கிறேன், குமுதத்தில் ஒரு இன்டர்வியூ இறையன்பு சார். இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன? ஒரே பஞ்சு, குறுக்கு வழிகள் நேர்வழிகளை விட நீளமானவை. யூகேலேருந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். சவுக்கு சங்கர் ஒரு சல்லிப்பயல், கிழித்து தொங்க விட்ட ஆனந்தன், பிரித்து மேய்ந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஆனந்தன், தமிழ் சேனல். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, என்னடா இப்படி பேசியிருக்க நீ, உதயநிதி அப்படின்னு ஃபோன் அப்படின்னு சொல்லி, இல்லைடா இல்லை மச்சி, நான் அவ்வளோ ஒன்றும் பேசலை, ஏன்னா உள்ளே போய் பாரு. அப்புறம் இப்படி போட்டிருக்காங்க, நீ ஓப்பன் பண்ணாமல் என்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்டிருந்தேன். உள்ளே போய் ஆமாண்டா ஒன்றும் இல்லை, நான் டாப்பிக்கை பார்த்தா பயந்துட்டு நீ ஏதாவது கண்டபிள்ளைன்னு பேசி வச்சு. ஏன்னா நான் நேர்மையாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? நான் என் தொழிலை நேர்மை. அவருக்கு என்ன பயம்னா, நீ வேறு சைக்காட்ரி ப்ராக்டிஸ் பண்ணுற, நீ உதயநிதி அம்மாவெல்லாம் திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்கடா அப்படின்னு சீரியஸாக கன்சர்னாக யூகேலேருந்து பேசினார். நான் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் 2 மணி நேரம் எடுத்துப்பேன். நியூ பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா என் மூலையில் போய் ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுருவேன். அப்படி இருக்கும்போது எவனும் என்கிட்ட மேனிப்புலேட் பண்ணி பேஷண்ட்டாக நடித்து அவனுக்கு ஆள் அனுப்பிச்சு ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு அவருக்கு பயம். ஏன்னா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி பேசினார். உங்களோட அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ நல்லபடியாக இந்த சமூகம் இருக்கலாம். இவனுங்க அடிக்கிற இந்த கூத்து, இந்த 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 25 நாளில் என்னென்ன கூத்து அடிச்சிட்டு இருக்கானுங்க அவனும் பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் வழி வரும். இன்னும் 2-3 வருஷத்தை தமிழ்நாடு சுத்தமாகுங்க. எல்லா பயிலும் திகார்லையும் புழல்லையும் இருப்பானுங்க. தமிழ்நாடு களம் வெற்றிடம், பயங்கர வெற்றிடம். அண்ணாமலை இருப்பாப்புல, விஜய் இருப்பார், கமல் இருப்பார், வேறு மிச்சம் இந்த பீஸெல்லாம் சேர்ந்து தனியாக ஒன்றா இருக்கும். மற்ற பீஸெல்லாம் சேர்ந்து என்ன ஒன்றா இருக்கும், மோதி பார்ப்பாங்க. விஜய் தான் 2026 சிஎம், 2029 பிரதமர் வேட்பாளர் கமல்ஹாசன். 2029 பிரதமர் வேட்பாளர் கமல்ஹாசன். விஜயோட ஆதரவுடன். கேரளாவில் எதுக்கு போயிருக்காரு? கேரளாவுக்கு எதுக்கு போயிருக்காரு? இன்னைக்கு தேதியில் கமல்ஹாசன் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையில் இன்றைய தேதியில்
பிரதமர் வேட்பாளராக கமல்ஹாசன் நின்னார்னா மோடியை எதிர்க்கிறதுக்கு எவங்க இருக்காங்க? நேர்மையால் மட்டும்தான் மோடியை எதிர்க்க முடியும். உடனே மோடி என்ன நேர்மையா 7 லட்சம் கோடி தூக்கிட்டு வந்துடுவானுங்க. 7 லட்சம் கோடின்னா கேஸ் போட வேண்டியதானே, சும்மா எதையாவது பேச வேண்டியது. இன்னைய தேதியிலங்க நாட்டை சுத்தம் பண்ணணும்னா டிஎம்கே மாதிரியான கட்சியை சுத்தம் பண்ணணுங்க. அதுக்கு தான் கமல்ஹாசன் களம் இறங்கியிருக்காரு. சுத்தம் ஆக போகுது. சுத்தம் பண்ணிவிட்டு 0லேருந்து பரோட்டா கோடு போட்டு ஆரம்பத்துலேருந்து பரோட்டா சாப்பிடுவோம். நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க. நாங்கள் இந்த எப்படி வந்து காமராஜருங்கிற தூய்மையான மனிதரை, அண்ணாதுரைங்கிற ஒரு மனிதர், கருணாநிதிங்கிற தீய சக்தி எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுங்கிற புனிதமான மனிதர்களை வந்து களத்திலேருந்து அகற்றினாங்களோ, நவீன 21st செஞ்சுரியில் காந்தி காமராஜருக்கு பதிலாக அவங்க மாறு வேடத்தில் தான் வர வேண்டியதாக இருக்குது. வந்திருக்காரு. இவங்களை தூக்கி அடிச்சுட்டு வாழ்க்கை ஒரு வட்டம். அவங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தூக்குறவன் ஜெயிப்பான். பார்ப்போம். இப்படியே போயிட்டு இருக்காது. இந்த காமெடி பீஸுங்கெல்லாம் எம்பி எம்எல்ஏ இவனுங்க போடுற சட்டம், இவங்க வகுக்கிற பாலிசி மேக்கிங், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பயிக்கணும், நீட்டாக ஒழிக்கணும், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பேசிகிட்டே இருப்பானுங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையாங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு இவனுங்கள என்ன பண்ணுறது, கையாலாகாதவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறீங்க, ஒன்றும் தெரியாமல் வந்து நீட்டை பற்றி பேசுகிறான், சனாதனத்தை பேசுகிறான், அவன் மோதி பார்ப்போங்கிறான். ஷூ அதான் இப்போ வந்து பிரச்சாரத்தில் பாருங்கள், இதாவது காமெடி பண்ணுறது. அவன் அப்படி இதுதானாங்க பிரச்சாரம். யூஎஸில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறானுங்க? ஒரு யூஎஸில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க? ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் மக்களை கூட்டி வச்சு இதெல்லாம் பண்ணுவோன்னு வேட்பாளர்கள் நின்று பேசிக்கிறாங்களா இல்லையா? இது இன்னும் 21st ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து எம்பிபிஎஸ் குரூப் இருக்குங்க, விழுதுகள் என்னோட குரூப் இருக்கு. எனக்கு இப்போ தான் 2018 கமல் சார் ஆரம்பிச்சதுலேருந்தே அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் டிஎம்கே ஆதரவு ஒரு 5-6 பசங்க இருப்பானுங்க. இது ஏன் இந்த பொது வெளியில் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுப்பானுங்க. அதெல்லாம் இந்த தமிழர்களை சிந்திக்க விடாமல் பண்ணி வச்சது திரு கருணாநிதி அவர்கள் தான். திரு கருணாநிதி அவர்களை வந்து களத்தில் அவரை எதிர்த்து போராடுறதுக்காகவே நேர்மையை இழந்தவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் வந்து ஒரு நேர்மையான மனிதர். அவரை வந்து கருணாநிதியை வந்து அவரால் எதிர்த்து அவர் பண்ணுற குடைச்சல் தாங்க முடியாமல் தான் ஏகப்பட்ட சாராய வியாபாரிகள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவர் இல்லைன்னா அவர் வகுத்ததும் வியூகம்தான். இவர் நேர்மையாக அவர் உண்மையிலேயே அவர் மனித குலத்தின் மீது கமல்ஹாசன் மாதிரியே பேரன்பு கொண்ட மாமனிதருங்க எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர்லாம் சின்ன பிள்ளைகள் என்ன நினச்சிட்டு இருப்பேன்னா, அவர் டம்மி பீஸு காமெடி பீஸுன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. டிஎம்கேக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேச்சு பேசுவாங்க டிஎம்கேக்காரங்க. நல்ல வாய். இப்போ ஒன்றும் பண்ண முடியாத இது சொன்னார் ஸ்டாலின் போன மாதிரி சந்துக்கு வீடியோ எடுக்கிறாங்கல்ல, 21st செஞ்சுரி. இதில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாயை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணால் தான், உழைச்சா தான் வர முடியும். இப்போ வந்து இந்த வாயாலேயே எதுகை மோனையில் பேசிலாம் இந்த வீர வசனம் பேசுறது, எதுகை மோனையில் பேசுறது, இதுக்கெல்லாம் வந்து இனிமே வேலை கிடையாது. இன்னொரு மிகப்பெரிய தீய சக்தி சீமான்னு ஒரு தீய சக்தி இருக்கு பாருங்க. ஐயோ பாவங்க. அந்த வேட்பாளர் இருக்காங்களே, தமிழக அரசியலில் திரு கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் கருணாநிதி அவர்களை வந்து யாராலையும் மிஞ்ச முடியாது. அவருக்கு அடுத்து ஒரு பெரிய ஒரு இரண்டாவது ஒரு தீய சக்தின்னு வச்சுக்கிட்டோம்னா, அது எவ்வளோ பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை வந்து முட்டாளாக்குறாரு இந்த சீமான். வர்றாங்க, எலெக்ஷனில் நிற்கிறாங்க, 10 லட்சம் 20 லட்சத்தையும் செலவு பண்ணுறாங்க, போகிறாங்க, 20 லட்சத்தை இழக்கிறாங்க, போகிறாங்க. காமெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அரசியல் களத்தை. இப்போ இன்னைய தேதியில் கமல் சார் பண்ணுறதும் காமெடியாக கோமாளித்தனமாக தான் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது நான் வியூவான்னு சொல்லிட்டேன். நாச்சியார் பாலாவோட படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு
வேலைக்காரியாக இருக்கிற அந்த பெண்ணை வந்து படத்தோட நாயகியை வந்து அந்த எஜமானன் வந்து கற்பழிச்சிருவான். அந்த சென்னை கமிஷனர் வந்து காப்பாற்றுவாங்க. காப்பாற்றுற சமயத்தில் வந்து ஜோதிகா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க, ஒரு யானை நடந்து போணுச்சுன்னா 1000 எறும்பு சாவ தான் செய்யும், அதெல்லாம் கண்டுக்காத நீ, சீன்லேருந்து விலகிட்டு ஜோதிகாட்ட சொல்லுவா. அந்த மாதிரி இப்போ மகேந்திரன் வந்தார், பல கோடி செலவு பண்ணார், கட்சியை விட்டு போனார். குமரவேல் வந்தார், சில கோடி செலவு பண்ணார், கட்சியை விட்டு போனார். முருகானந்தன் ஒருத்தர் திருச்சியிலேருந்து வந்தார், அவரெல்லாம் பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக ரொம்ப நாள் இருக்க மாட்டாருன்ட்டு. முருகானந்தன் ஒரு பார்ட்டி அப்படியே நேர்மையின் சிகரமாமா ஏகப்பட்ட டிகிரி போட்டுட்டு விளம்பரம்லாம் கொடுத்துட்டு இருந்தார். கண்டிப்பாக இவரெல்லாம் மக்கள் நீதி மையத்தில் நிலைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாள் இருந்தாப்புல, அவ்வளோ நாள் நினச்சதே சில எறும்புகள் சாகத்தான் செய்யுங்கிற மாதிரி எதிர்கால இந்தியாவை, எதிர்கால தமிழ்நாட்டை வந்து காக்கணும்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கெயின் வேண்டி அரசியலில் உடனே கமல் சாருக்கு பின்னாடி நின்று எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் ஆகி வெள்ளை வேட்டி சட்டை கட்டி சோக்கா வெளில வரலான்னு நினச்சிட்டு இருக்கவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போனாங்க இல்லையா? ரைட். அதில் 2018 இன்னைய வரைக்கும் கட்சியில் சேர்ந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிறைய பணம்லாம் செலவு பண்ணிவிட்டு, ஆனால் உண்மையாகவே நேர்மையாளர்கள்னு சில பேரை கமல் சார் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பார். கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டுப்பார் 2026 அப்படின்னு நான் நம்புகிறேன், யூகிக்கிறேன், கணிக்கிறேன். ஏன்னா நான் கமலஹாசனை அவரோட மூளையிலேருந்து யோசிக்கிறேன், அவரோட முதுகுத்தண்டுலேருந்து நிர்வாகிகள்ங்கிற பேரில் இருக்கிறவங்க பண்ணுறது இல்லை. நான் எட்டி இருந்து கூடவே இல்லாட்டினாலும் கூட அவரை ரொம்ப உன்னிப்பாக கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு மனிதன். அவரை ஒரு பாடம், அவர் எனக்கு ஒரு ஆசான். அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையே எனக்கு ஒரு பாடம். காந்தி சொல்லியிருப்பார், என் வாழ்க்கையை என் செய்தின்ட்டு. அது கமல்ஹாசனுடைய வாழ்க்கையே அவர் செய்தி, என்னுடைய வாழ்க்கையும் செய்தி தான். கொஞ்சம் மன எழுச்சி, மேனியான்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த கமல் சாரோட அந்த அரசியல் நிலைப்பாடு அந்த சமயத்தில் வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு கன்ஃபியூஷன் ஆகி, அது எல்லாமே ஒரு 48 ஹவர்ஸில் நடந்துருச்சு. அதனால் தப்பிச்சேன். இல்லைன்னா நேரம் வந்து பயங்கர இதாக இருப்பேன். ஆனால் ஈகோ டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது டினையல்னு சொல்லுவாங்க. டினையல்னா என்னென்னா, கமல்ஹாசன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த தாங்கிக்க முடியாமல் வந்துச்சு இந்த படம் பொழிக்குங்கிற மாதிரி, ஐயோ இல்லை 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 அவர் வந்து அந்த மாதிரி முடிவெடுத்துட்டாரு, ஆனால் இதனால தான் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாருன்னு ஒன்று நீனே ஏமாத்திக்கிறது. அது ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம்ங்கிறது. நான் ஒன்றும் குடிக்காரன் இல்லை, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்னு போயிட்டா குடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம், சைக்காலஜியில் சொல்லுவாங்க. நான் ஒன்றும் குடிக்கல சார், என் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியல சார், அதனால் குடித்தேன் சார். சரி, நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க சார். அது மாதிரி கமல்ஹாசன் வந்து அப்படிலாம் சேர மாட்டார் சார், சேர்ந்துட்டாரு, ஆனால் இதனால தான் அப்படி சேர்ந்தார், ஆனால் அவர் நல்ல மனுஷன் சார்னு நான் அவரை டிஃபெண்ட் பண்ணல. என்னோட ஈகோவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் டிஃபெண்ட் பண்ணல. நான் பல அவருடைய ஹார்வர்டில் 2017 போய் அவர் பேசினதுலேருந்து, அவர் கடந்து வந்த பாதை, அவருக்கு இருக்கிற புகழ், பிரபல்யம், ஞானம், அறிவு, அவர் நடித்த 200 படங்கள், 200 படங்களில் ஏறக்குறைய ஒரு 150 படங்கள்னாவது சீன் பை சீனாக பார்த்து ஆராய்ந்தவன்கிற வகையில் அவரை பற்றி எனக்கு இருக்கிற அபிமானம், கணிப்பு, அவர் கொடுத்த அத்தனை பேட்டிகளையும் படிச்சிருக்கேன். அவர் அதில் வசூல்ராஜ் MBBSல ஒரு பாட்டு ஒன்று வரும், எழுவதென்றால் ஒரு மழை போல் எழுவேன் நண்பர்கள் நலன் காண, விழுவதை போல் கொஞ்சம் விழுவேன் எனது எதிரிகள் சுகம் காண, உள்ளத்தில் காயங்கள் உண்டு அதை நான் மறைக்கிறேன், ஊருக்கு ஆனந்தம் கொடுக்க வெளியே சிரிக்கிறேன், துயரத்தை மறைத்து
துயரத்தை மறைத்து உயரத்தை வளர்த்து வாழ்வேன், நலம் காண்பேன். கலக்கப் போவது யாரு, நிலைக்கப் போவது யாரு, வருந்தி உழைத்தவன் யாரு, வயசை துளைத்தவன் யாரு, உனக்குத்தானே கொடுக்க வேண்டும். என்ன பட்டம்? டாக்டர் பட்டமா, சிஎம் பட்டமா, பிரைம் மினிஸ்டர் பட்டமாங்கிறத காலம் பதில் சொல்லும். ஜீவா சார், நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா, கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் இந்தடா. நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.